ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இந்த வாட்டி நம்ம சேலஞ்ச் பண்றதுக்காக எங்க வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டிலே எப்பயுமே ஆமாங்க, மதுரைக்கு தான் நம்ம போறோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேற லெவல் சேலஞ்சோட we are back in மதுரை. மதுரையில ஒரு நாள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து தங்குற 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி லக்ஸரியா மதுரை எக்ஸ்ப்ளோர் பண்ணா எப்படி இருக்கும், அதுவே ஒரு லோ பட்ஜெட்ல மதுரை எக்ஸ்ப்ளோர் பண்ணா எப்படி இருக்கும், இது ரெண்டுத்தோட கம்பேரிசன் தான் அவ இந்த வீடியோல பண்ணி காமிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் மதுரையில அவ எவ்வளவு வேணா செலவு பண்ணிக்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்கலாம், லக்ஸரியா வாழ்ந்துக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்த 24 ஹவர்ஸ் அப்படியே ஆப்போசிட்டா லோ பட்ஜெட்ல வாழ்ந்து காமிக்கணும். சேலஞ்சா ஆரம்பிக்கலாமா? ஸோ மக்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேபுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவல் பிளாஸ்ட் பண்றோம். ஆனா நம்ம கிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 24 ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கு. மதுரை வீரன் தானே. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ நம்ம கேப் வந்து டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ஹோட்டலுக்கு போயிடலாம். ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் we are back to மதுரை. ஹெரிட்டேஜ் மதுரை, இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் மதுரைக்கு வந்தாங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்களா. கமல்ஹாசன், இளையராஜா, த்ரிஷா, சீமான், அப்படி இனி வேணும்னா அவங்க ஜேடிஎஸ் அகிலும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லிக்கோங்க. அட முன்னாடி பாருங்க, அழகாக பூவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஸ்விம்மிங் பூல் அட்டாச்சாக இருக்கிற ப்ரைவேட் வில்லா ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அங்கே ஸ்டே பண்ணலாம் நினச்சி தான் நான் பிளான் பண்ணி வந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே புக்ட் ஆயிடுச்சு. அதனால அட்டாச்டு ஸ்விம்மிங் பூலோட ஆப்ஷன் மட்டும் நமக்கு கிடைக்கல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணி வேட்டி சட்டெல்லாம் கட்டி நான் இங்கே தாங்க பார்த்துருக்கேன். இந்த பக்கில் ஏற்றி தான் நம்மளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சுற்றி நல்ல க்ரீனரியாக இருந்துச்சு. ட்ரீஸ் ஆகட்டும், பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாம் கூட சேர்ந்து செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டுங்க. மதுரைனாலே அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீல் தானே, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அங்கே மதுரை வில்லேஜ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் சாயங்காலம் உங்களுக்கு வந்து காமிச்சு தரேன். அண்ட் ஃபைனலி நம்மளோட ரூம் பக்கம் நம்ம வந்துட்டோம். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். வேற லெவல் ஸ்பாட்டுங்க. ஐயோ, சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. உங்களுக்கு வந்து இந்த ரூம் டூர் நான் காமிச்சு தரேன். உள்ள வந்து ஃபுல்லா ஒரு வுட் அண்ட் டெக்ஸ்சர் கொடுத்ததுனால பக்காவா ட்ரெடிஷ்னல் ஃபீல் கிடைக்குதுங்க. ஒரு டிவி, அப்புறம் முன்னாடி ஒரு ட்ரெஷர் பொட்டி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெட்டும், விளக்குல கீழே லைட் கொடுத்துருக்காங்க. நைஸ். வெல்கம் டு பாத்ரூம் டூர். வாங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம்குள்ள கூட பாத்தீங்கன்னா ஃபேன் வச்சிருக்காங்க. அவ்வளோ அப்ப இது என்ன ஐட்டம் எனக்கு இது புரியுது. பார்ப்போம், வெடிக்குமா? சூம் லைட்டுங்க. பல்லு விளக்குறது யூஸ் பண்ணுவாங்களோ, இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஹேர் லைட் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள பாத்தீங்கன்னா போன் வந்திருக்காங்க. ஹலோ மச்சான், நான் தான் ஓட்டேரி நரி பேசுறேன். அப்புறம் அதோ இங்க ஒரு டோர் இருக்கு. இது என்னன்னு நான் பார்க்க மறந்துட்டேன். ஷெல்ஃப், அது டோர் கிடையாது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக்கர் தந்திருக்காங்க. ஆனா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரெஷ்ஷா குளிச்சு ரிலாக்ஸ் பண்ணி இங்க ஃபுல்லா நமக்கு என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கும்னு நினைக்கிறேங்க இங்க ஃபுல்லா சுத்தி முடிக்க. ஆனா நம்ம கிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா டிக் 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 சொல்லி இந்த இடத்துல கம்மியாட்டு இருக்குது. அதுக்குள்ள மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணலாம். அதை பத்திலாம் நம்ம யோசிக்க கூடாது. நம்ம கிட்ட இப்போ எவ்வளோ டைம் இருக்கோ அது ஃபுல்லா நம்ம எக்ஸ்டோரியா என்ஜாய் பண்றோம். ஓகே, குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். ஜெகஜோதி ஜோதி ஜோதி இளைய தளபதி வெடி ஜாதி 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 சாஞ்சா மாஞ்சா சோஞ்சா சாஞ்சா ஜாஜா ஜாஜா. பாருங்க, டென்டல் கிட் இருக்குது, அப்புறம் கோம்பு இருக்குது, அப்புறம் ஷேவிங் கிட் இருக்குது.
சோப்பு, ஷவர் ஜெல்லு, ஷாம்பு, லக்ஸுரி ஷாம்புலேயே லக்ஸுரி ஷாம்பு. இப்போ போய் சாப்பிட்டு வரலாம். நல்லா பசிக்குது. சூப்பராக ஃபுட் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. வாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணால் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட ஒரு ஃபோட்டோ கேலரி தாங்க இது. ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பொலிட்டிஷியன்ஸ் அவங்க எல்லாரும் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவங்க, நம்ம சங்கர் சார், அப்புறம் இளையராஜா சார், இவங்க எல்லாரும் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. சிடிசன் அடுத்தது நீ என்னோட ஃபோட்டோ தான் இங்கே மாட்ட போகிறாங்க. நம்ம த்ரிஷாக்காவோட பக்கத்தில் வச்சா கரெக்டாக இருக்குல்லங்க. ஹாய் சலோ. இங்கிருந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக தான் நான் மெயினாக இந்த ஹோட்டலே புக் பண்ணேங்க. வெரைட்டியாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எங்கிருந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிஷ்ஷஸ் அவங்க காலையில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொடி இட்லி. ஆடாடா என்னொரு வாசனை. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ், அப்புறம் நார்த் இந்தியா ஃபுட், அப்புறம் இன்டர்நேஷ்னல் குசின் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சுங்க. அரிசி புட்டு, ஸ்டீம்டு கார்ன், அப்புறம் பாஸ்தாங்க, அப்புறம் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டிஷ். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சைடில் இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அடுத்த சைடுக்கு போகலாம். நம்ம வழக்கமாக எப்பவுமே இட்லி, தோசை, பொங்கல் தானே சாப்பிடுவோம். ஸோ ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு நினச்சேங்க. இது வந்து க்ரீன் பாஸ்தா, அப்புறம் டோனட்டு, அப்புறம் எக்லெஸ் மஃபின், அப்புறம் பொட்டேட்டோ கார்னும் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷுங்க. அப்புறம் இது வந்து அரிசி புட்டு. ஓகேங்களா, ஸோ அட்டாக் ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாஸ்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்ல கீ, அப்புறம் நட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக தந்துருக்காங்க. நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்டாக ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி நான் ஹாட் டாக் ட்ரை பண்ணேங்க. இது மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட் ஆகலைங்க. நான் போய் ஒரு இட்லியும் 2 சிக்கன் கறியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நான் போய் சாப்பிட போகிறேன். நம்மளோட ஃபைனல் ரவுண்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ஸ்வீட்ஸும் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து குக்கும்பர் ஷூட்டர். இது வந்து கேடுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி ஏதோ ஊற்றிருக்காங்க. எனக்கு இதோட பேர்லாம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நல்லா புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. அக்கா ஒரு காஃபிக்கா மீடியம். காஃபி குடிச்சு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம லக்ஸுரியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃபைன். இப்போ போய் ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சு தரேன். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இங்கே ஸ்பா இருக்குது, அப்புறம் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஜாஸ்மின் ஸ்பா அண்ட் ஆயுர்வேதிக் வெல்னஸ் சென்டர். வா, இதா போல் 2 hours முன்னாடி புக் பண்ணோம். ஃபைன், சூப்பர்ண்ணா. எனிவே நைஸ் மீட்டிங் யூ. ஸோ மசாஜுக்கு போகணுன்னா ஒரு 2 hours முன்னாடி நம்ம சொல்லி வச்சோன்னா அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அது பார்க்கும்போதே வந்து சூப்பராக போய் படுத்து ரிலாக்ஸ் ஆகலாமான்னு இருக்குது. ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு சிம்மெல்லாம் பண்ணி முடிச்சு சாயங்காலம் கோவில் போனோம். கோவில் போய் முடிச்சு மேபி நமக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்க்க முடியாதுல்ல, ஏன்னா டைம் இல்லை. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட மெயின் ஹைலைட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன். அடா செம்மையாக இருக்குல்ல, பார்க்கும்போது ஓடி போய் குதிக்கலாமான்னு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வேணால் நமக்கு சாயங்காலம் போய் ஸ்விம் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ட்ரீஸுங்க. இந்த பேனியன் ட்ரீ கூட வந்து பார்த்தீங்கன்னா 200 இயர்ஸ்க்கு மேலே ஏஜ் இருக்கும்.
இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு லைட்டு, ஆனால் இது சாதாரணமான லைட்டு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டன் ஆர்மி வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண லைட் தான் இது. வார்ஷிப்பில் ஷிப் இருக்குல்ல, இந்த போர்க்கப்பல், அதில் யூஸ் பண்ண லைட்டு தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்கிற லைட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதோட பாடி மெட்டீரியலில் வந்து அந்த காலத்தில் செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஐட்டம் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ பழமையானதுன்னு யோசிச்சு. ஓகே, அண்ட் இட் வாஸ் மேனுஃபேக்சர்ட் இன் 1937. ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் பழமையான அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது நமக்கு இங்க இருந்து. ஆக்சுவலி நம்ம வந்து பூல் அட்டாச்சாக இருக்கிற வில்லால தான் ஸ்டே பண்ணலாம் நினச்சி நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா கிடைக்கல. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் நமக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டாவது வரலாம். உள்ளே வந்ததும் ஒரு லிவிங் ஏரியா, அதுக்கப்புறம் பெட்டு. அந்த பெட்ல இருந்து வியூ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்விம்மிங் பூலுக்குங்க வேற லெவல் ஸ்பாட். இட் இஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். சார் பேங்கர்ஸ் ஃபேன் ரொம்ப வருஷம் பழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆன்டிக் பீஸ் தான். நைஸ். ரொட்டேட்ஸ் ஃபார் 360 டிகிரி. ஒர்க் ஆகுமா? எல்லாமே ஒர்க். ஆடாடாடா சூப்பர். என்னன்னா பேங்கர்ஸ் ஃபேன்றப்ப அந்த காலத்துல நோட்லாம் என்றப்ப பறக்கக்கூடாது. ஓகே. அண்ட் இங்கே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியஸான ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் பேஸோட ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா க்ளோசட் அண்ட் ஷவர் ஏரியா. இங்கே வில்லாஸ் ரூம்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பங்களா அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு இந்த பங்களாவில் ஸ்டே பண்ணலாம். கிட்டத்தட்ட 8 ரூம்ஸுக்கு மேலே இருக்காமா. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பேஷியஸாக செம்ம லக்ஸூரியஸாக இருக்குது. எல்லா ரூமில் ஹைலைட்டாக இருக்குது. தோ அது பாருங்க, அந்த விளக்கு தான் இது. நான் உள்ளே வரும்போது ரூம்னு நினச்சேங்க, ஆனால் இது பாத்ரூமு. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. அப்புறம் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக பட்டது தோ அந்த டோர் தாங்க. அந்த சந்திரமுகி படத்தில் பெய் இருக்கிற கதவு இப்படி தானே இருக்கும், அதே மாதிரி இருக்குல்ல. கதவை தரடா, கதவை தர. நாயே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ மறுபடியும் இங்க வருவ? சந்திரமுகி மயூர் துவார் இது எல்லாமே கம்ப்ளீட்டா பீகாக் டிசைன்ஸ் தான் இருக்கும். அங்க யூ கேன் see 3 prominent peacocks. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது 3 peacocks தான். ஆமா, மத்தபடி இந்த டோர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே பீகாக்கோட டிசைனா தான் இருக்கும். ஓகே. ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடுற மாதிரி எங்க பாக்குறீங்களோ அது எல்லாமே அந்த பீகாக்கோட ரிசம்பிளன்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம மதுரை வில்லேஜுக்கு வந்திருக்கோம். பழைய காலத்துலலாம் ஊருக்குள்ளே போனீங்கன்னா இதே மாதிரி டீ கடையெல்லாம் பார்க்க முடியும். மட்டால ஓலெல்லாம் மேய்ச்சி. ஸோ அதே மாதிரி கான்செப்டில் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. இங்கிருந்து நமக்கு டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் நமக்கு சாப்பிட்டுக்கலாங்க. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட் மேக்கிங் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் உங்கள் பேர்? ஒரு கையில் கேமரா, இன்னொரு கையில் போட் மேக்கிங். எப்படி தான் உருப்படியாக வருமோன்னு தெரியல. எப்படியோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஒரு சின்னதாக ஒரு பவுல் மாதிரி வந்துச்சு. மக்களே, நமது மத்தியான விருந்து ரெடியாகி விட்டது, வாங்கள். இப்போ வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ எடுத்து அதை கூட சாப்பிட்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால கியூக்காக உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு டப்புன்னு காமிச்சிட்டு நான் போய் சாப்பிட்டுக்கிறேங்க. சாம்பார், ரசம், வடை அந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்ல எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்ல எல்லாமே இருக்குது. பாண்டி கோயில் குடல் மிளகு மசாலா ஃபர்ஸ்ட் இருந்தாங்க என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை பற்றி கேள்விப்படுறேன். நமக்கு வந்து ஆட்டு தலைக்கறி குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து நெத்திலி ஃபிஷ் கறி, இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. அப்புறம் கிராபு. இன்னும் லிஸ்ட் இதே மாதிரி நிறைய போயிட்டே இருக்குங்க. சரி வாங்க நமக்கு இப்போ போய் சாப்பிட ஆரம்பிக்கலாம். எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துட்டேங்க. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? ஃபிஷ் வந்து இந்த கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி வேற டிஃப்ரெண்டான ஒரு மோட்டிவ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. இங்க இருக்கிற ஸ்பெஷலான ஒரு டிஷ் நீங்க பண்ணுவாங்க. ஸ்பெஷலான ஒரு டிஷ் ஸோ இங்க இருக்கிற ஸ்பெஷல் ஃபுட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். தேங்க்யூ. இதுதான் டக் சுக்கா, அதாவது வாத்து சுக்கா. ஓகேங்களா? நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் மாதிரி லைட்டா என்னது ஒரு ஒரு இட்லி பொடி மாதிரி இருக்குது. ஆனா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. சூப்பரா இருக்குது. 2 பீஸ் அந்த மாதிரி டேஸ்ட் பாக்குறேங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வஞ்சரம் ஃபிஷ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பர்.
நம்மளோட ஃபைனல் ரவுண்டில் கொஞ்சம் ஸ்வீட்ஸும் அப்புறம் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு நமக்கு முடிச்சுக்கலாம். வேற லெவலில் ஃபுட் இருந்துச்சு. நான்வெஜ் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், வெஜ் ஆகட்டும் எல்லாமே தரமாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துலேயும் வெரைட்டி டிஷ்ஷஸாக இருந்துச்சு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான ஃபுட்டெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க நம்மளோட ஃபினிஷிங் வந்து மதுரையோட ஸ்பெஷல் ஜிகிருதண்டா குடிச்சே முடிச்சுக்கலாம். நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டு குடிச்சு பார்க்கலாம், ஏன்னா வயிற்றுல ஸ்பேஸ் இல்லை, ரொம்ப உள்ள போகுது. ஸோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னா, கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் படுத்து ரிலாக்ஸாக தூங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். ஓகேங்களா? சாயங்காலம் வேட்டியெல்லாம் கட்டி நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு மதுரை ஸ்டைலுக்கு தான் நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போக போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுதான் இந்த ஹோட்டலோட மெயின் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அங்கே போய் இப்போ நம்ம ஸ்விம் பண்ண போகிறோம். வாங்க. இந்த ஹோட்டலோட மெயின் அட்ராக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் தான். ஓகே, மறுபடியும் நான் ஒரு ஸ்விம்மிங்கை போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நான் தான் ஓப்பன் பண்ணணும், ஏன்னா இது என்னோட ரூம். நக்கல்யா அவனுக்கு. இப்போ வாங்க மக்களே, நம்ம ட்ரெடிஷ்னலா வியர் பண்ணி இப்போ நம்ம கோவிலுக்கு போலாம். லெட்ஸ் சேஞ்ச். ஸோ மக்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேட்டி கட்டி தான் கோவிலுக்கு போக போறோம். வேட்டி கட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது வேட்டி கட்ட. அங்கிருந்து டேரக்டா இப்படி போச்சு, அப்படி எடுத்து குத்துறோம். வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். கொஞ்ச நேரம் நம்ம கிட்ட லக்ஸரி டைம் பேலன்ஸ் இருக்குது, அதுக்குள்ள மேக்ஸிமம் நமக்கு என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க மக்களே, இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு கேபை பிடிச்சி டேரக்டா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போக போறோம். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவில் ரீச் ஆயிட்டோம். அன்னைக்கு வந்து இங்க இருந்து தான் நம்ம வந்து சென்ட்ரல் மூவிஸுக்கு எல்லாம் போய் அந்த அண்ணாவெல்லாம் மீட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரோம். கேமரால வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லோட கிடையாதுங்க. கோவிலை சுத்தி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இப்போ இங்கிருந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். வெளியே பாத்தீங்கன்னா செம்ம மழைங்க, செம்ம கிளைமேட்டு. செம்ம கிளைமேட்னா செம்ம கிளைமேட்டுங்க. இந்த இடத்தோட ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. மழையில இந்த ரிசோர்ட்டுக்குள்ள அப்படியே ஜாலியா சுத்தி நடந்துட்டு இருந்தேன். நமக்கு டின்னருக்கு வர டைம் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நான் எவ்வளவு சாப்பிட்டே தெரியுமா? சரி வாங்க டின்னர் ஏதாவது லைட்டா ஆர்டர் பண்ணி விடலாம். நமக்கு டின்னருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியான டிஷ்ஷஸ் இருக்குது. இங்க என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லிதான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். பிளெயின் நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 125 rupees, பிளெயின் ரொட்டி 125 rupees. ஸோ 1 சிக்கன் கொத்து பொட்டலம், சிக்கன் கொத்து பொட்டலம் ஒன்று, அது கொத்து பொட்டலம் பரோட்டா வித் கிரேவி பீசஸ் வச்சு பனானா லீஃப்ல ஃபோல்ட் பண்ணி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கொத்து பொட்டலம் 695 rupees. ஓகே, லைம்ஸோட வந்து பாத்தீங்கன்னா 200 rupeesக்கு மேல வருது. லக்ஸரியோட லாஸ்ட் ஸ்டேஜ் தானே, மேக்ஸிமம் லக்ஸரி நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? நாளை காலையில நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது லோ பட்ஜெட்ல தான் நம்ம தூங்கி எந்திரிப்போம். ஸோ அதனால இப்போ இருக்கிற இந்த மூமெண்ட் மேக்ஸிமம் லக்ஸரியா நமக்கு என்ஜாய் பண்ணலாம். நான் இவ்வளோ நாள்ல இந்த அளவுக்கு லக்ஸரியான ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணது கிடையாது. தேங்க்யூ. வாங்க நமக்கு அன்பாக்ஸ் பண்ணலாம்.
செம்மையா இருக்குங்க. அடேங்கப்பா. இப்போ இது எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லித்தரேன். நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கறி எடுத்து உள்ளே நல்லா ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாகட்டும். அதுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய் எடுத்து அடேங்கப்பா வேற லெவலுங்க. ஸோ மக்களே, இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம். அப்படியே அவங்க வந்து அந்த பேட்டரி வண்டியில் என்ன ட்ராப் பண்ணுற சொன்னாங்க. ஆனால் ஒரு வாக் பண்ணால் நல்லா இருக்குமே, ஏன்னா ரொம்ப சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அவ்வளோதான், நம்மளோட லக்ஸுரி பட்ஜெட்டோட டைமிங் முடிய போகுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் இன் மதுரைன்னு வேணா சொல்லலாம். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதாங்க? இந்த கிரிக்கெட்டர்ஸோடது மழை, அந்த கிரிக்கெட்டர்ஸோட சவுண்டு. அரே வா, வாட் ஏ ஃபீலிங். வாங்க நம்மளோட வீட்டுக்கு போகலாம். ஆனால் கொஞ்சம் வழுக்குதுங்க, பார்த்து போகணும். வாங்க வாங்க என் சாமி. இந்த மதுரை ட்ரிப் பார்த்தீங்கன்னா நான் செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு காலையிலேருந்து நம்ம we are back to our low budget challenge. இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வந்து மதுரையில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுங்க. இட்ஸ் வேற லெவல் வேர்த்தான ஒரு பிளேஸ். இப்போ வாங்க நம்ம அக்காவை கூப்பிட்டு நம்ம வழக்கம்போல கடுப்பேற்ற ஆரம்பிக்கலாம். கம் ஆன். அக்காவை கூப்பிட்டு நல்லா கடுப்பேற்றி விட்டுட்டேன். ஆக்சுவலி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிருச்சு. அதனால் சாரி கைஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் நம்மளோட லக்ஸுரி பட்ஜெட்டில் பேலன்ஸ் இருக்குது. நம்ம அக்காவுக்கு வேணும்னா இங்கிருந்து 2 சுகர் பேக்கெட்டும் அப்புறம் கொஞ்சம் டீ தூள் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இது அவளுக்கு நமக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். வெறி ஏத்திட்டுன்னு வச்சுக்கோ, கிறுக்காயிரம் பார்த்துக்க. இந்த ஒரு டே சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதான், இனி நல்லா படுத்து தூங்க வேண்டியது தான். You are my honey bun, sugar plum, pumpy umby umpkin. You are my sweetie pie. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஜிடிஎஸ் ஃபேமிலிக்காக ஒரு கிவ் அவே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.